செல்வங்களே! 7ஆம் வகுப்பிற்கு மற்றொரு பாடத்திற்கு உங்களை வரவேற்கின்றேன். நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்று ஒரு சுவாரஸ்யமான பாடத்தை கற்க உற்சாகமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இன்று நாம் நம் கண்டங்களில் ஒன்றை பற்றி விவாதிப்போம். உலகில் எத்தனை கண்டங்கள் உள்ளன உங்களுக்கு தெரியுமா? சரி, மொத்தம் 7 கண்டங்கள் உள்ளன. நீங்கள் அவற்றின் பெயர் சொல்ல முடியுமா? சரி, அந்த கண்டங்கள் என்னவென்று பார்ப்போம். அவை ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஐரோப்பா மற்றும் ஆஸ்திரேலியா. கண்டங்களில் ஒன்றான ஐரோப்பியாவை பற்றி நீங்கள் அறிய தயாராக உள்ளீர்கள் என்று நம்புகிறேன். இந்த பாடப்பகுதியில் ஐரோப்பாவின் மக்கள் தங்கள் இயற்கை சூழலையும் வளங்களையும் எவ்வாறு பயன்படுத்தினர் என்பதை ஆராய்வோம். தலைப்புகள்: ஐரோப்பியாவின் இடம், ஐரோப்பாவின் மலைகள், சமவெளிகள், ஐரோப்பாவின் தீபகற்பங்கள், தீவுகள், விரிகுடாக்கள் மற்றும் வளைகுடாக்கள். ஐரோப்பாவின் காலநிலை, விவசாயம் மற்றும் கடல்வழிகள். முதலில் நாம் அதை பார்ப்போம். முக்கிய வார்த்தைகள்: தீபகற்பம். தீபகற்பம் என்பது கிட்டத்தட்ட தண்ணீரால் சூழப்பட்ட ஒரு நிலப்பகுதி. ஆனால் இன்னும் ஒரு பக்கத்தில் நிலப்பரப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது. தீவு ஒரு கண்டத்தை விட சிறியது மற்றும் இது தண்ணீரால் சூழப்பட்ட நிலம். விரிகுடா 3 பக்கமும் நிலத்தால் கடல் சூழ்ந்திருக்கும் வகையில் நிலம் வளைந்திருக்கும் கடற்கரையின் ஒரு பகுதி. வளைகுடா. வளைகுடா என்பது கடலில் இருந்து நிலப்பகுதிக்குள் நுழையும் ஒரு பெரிய நுழைவாயில் ஆகும். கருத்து வரைபடம். வரைபடத்தை பார்த்து ஐரோப்பாவின் இருப்பிடத்தை கண்டறியவும். ஐரோப்பா என்பது ஆர்க்டிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், மத்திய தரைக்கடல் மற்றும் ஆசியா ஆகியவற்றை கொண்ட கண்டமாகும். ஐரோப்பியர்கள் 500 ஆண்டுகளுக்கு முன்பே அமெரிக்காவிற்கு கடல்வழி மார்க்கத்தை கண்டுபிடித்தனர். இது இடம்பெயர்வுக்கு வழிவகுத்தது. பண்டைய காலங்களில் மத்திய தரைக்கடல் ஐரோப்பியர்களால் உலகின் நடுப்பகுதி என்று கருதப்பட்டது. யூரல் மலைகள் ஐரோப்பாவின் கிழக்கு எல்லைகளை குறிக்கின்றன. இவை மிக உயரமாக இல்லை. கிழக்கே ஆசியாவும் மற்றும் மேற்கில் ஐரோப்பா உள்ளது. ஆசியாவும் ஐரோப்பாவும் இணைந்து இந்த நிலப்பரப்பின் பொதுவான சொல்லான யுரேசியாவை உருவாக்குகின்றன. ஐரோப்பாவின் மலைகள், சமவெளிகள் மற்றும் ஆறுகள் பற்றி மேலும் அறிந்து கொள்வோம். மலைகள். ஐரோப்பாவில் ஆல்ப்ஸ் மற்றும் பைரனீஸ் போன்ற பனிமூடிய மலைகள் உள்ளன. ஆல்ப்ஸ் மற்றும் பைரனீஸ் ஐரோப்பியாவில் பனிமூடிய மலைத்தொடர்கள் ஆகும். ஐரோப்பியாவின் தெற்கு எல்லையில் உள்ள
காகசஸ் மலைகள் உயரமானவை மற்றும் ஆண்டு முழுவதும் பனிமூட்டமானவை. சமவெளி. ஆசியா ஐரோப்பாவை விட அதிகமான பீடபூமிகளை கொண்டுள்ளது. பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் ஸ்பெயின் ஆகியவை சிறிய அளவே கொண்டுள்ளன. ரஷ்யா, உக்ரைன், போலாந்து மற்றும் பெலாரஸ் உட்பட கிழக்கு ஐரோப்பா நாடுகள் குளிர்காலத்தில் அதன் பரந்த பனி சமவெளிகளுக்கு பெயர் பெற்றது. டினிப்பர் மற்றும் வோல்கா போன்ற ஆறுகளை உருவாக்குகிறது. ஆறுகள். ஐரோப்பிய நதிகள் மக்களையும் பொருட்களையும் பிராந்தியங்களில் இணைக்கின்றன. ரைன் நதி தொழில் நகரங்களை வடகடலுடன் இணைக்கிறது. இது சர்வதேச வர்த்தகத்தை மேம்படுத்துகிறது. வோல்கா நதியின் உலகளாவிய வர்த்தகத்திற்கான இணைப்பு காஸ்பியன் கடலில் பாய்வதாக வரையறுக்கப்பட்டுள்ளது. இப்போது ஐரோப்பாவின் தீபகற்பங்கள், தீவுகள், விரிகுடாக்கள் மற்றும் வளைகுடாக்கள் பற்றி பார்ப்போம். தீபகற்பங்கள். ஐரோப்பாவின் கரையோரம் மாறுபடுகிறது. பால்டிக் கடல் ஆழமாக அரிக்கப்பட்டு இத்தாலி கடலுக்குள் விரிவடைகிறது. இத்தாலி 3 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு தீபகற்பம். நார்வே மற்றும் ஸ்வீடன் ஸ்காண்டினேவிய தீபகற்பத்தில் உள்ளன. தீவுகள். சில ஐரோப்பிய நாடுகள் கடலால் சூழப்பட்டுள்ளன. ஐரோப்பாவில் கிரேட் பிரிட்டன் போன்ற பல தீவு நாடுகள் உள்ளன. இது கடலால் சூழப்பட்டுள்ளது. ஐரோப்பாவில் உள்ள தீவுகள் மற்றும் தீபகற்பங்கள் இணைப்பிற்காக கடலை நம்பியுள்ளன. கடல் போக்குவரத்து என்பது ஐரோப்பியர்களுக்கு செலவு குறைந்த மற்றும் திறமையான பயண முறையாகும். விரிகுடாக்கள் மற்றும் வளைகுடாக்கள். விரிகுடாக்கள் மற்றும் வளைகுடாக்கள் 3 பக்கங்களிலும் நிலத்தால் சூழப்பட்ட கடல் பகுதிகள். விரிகுடாக்கள் வங்காள விரிகுடாவை போன்ற ஒரு பரந்த வளைந்த திறப்பை கொண்டுள்ளன. மேலும் கப்பல்கள் பாதுகாப்பாக சரக்குகளை ஏற்றி இறக்கவும் துறைமுகங்களுக்கு ஏற்றது. ஆழமான வளைகுடாக்கள் அல்லது விரிகுடாக்கள் பெரிய கப்பல்களுக்கு ஏற்றது, ஏனெனில் அவை கடல் தளத்தை தொடுவதை தடுக்க போதுமான நீர் ஆழத்தை வழங்குகின்றன. இப்போது ஐரோப்பாவின் காலநிலை, விவசாயம் மற்றும் கடல்வழியை பார்ப்போம். காலநிலை. ஐரோப்பாவில் நமது காலநிலையை விட குளிர்ச்சியான காலநிலை உள்ளது. அதன் பெரும்பாலான நாடுகளில் குளிர்காலத்தில் பனிப்பொழிவு ஏற்படுகிறது. அவர்களின் கோடை காலமும் நம்மை போல சூடாக இருக்காது. பூமத்திய ரேகையிலிருந்து காலநிலை தூரம்.
பூமத்திய ரேகைக்கு அருகிலுள்ள பகுதிகள் ஆண்டு முழுவதும் சூடாக இருக்கும். பூமத்திய ரேகையிலிருந்து விலகி செல்வதால் வெப்பநிலை குறைகிறது. துருவ பகுதிகள் எப்போதும் பனிக்கட்டியாகவே இருக்கும். அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு அருகிலுள்ள காலநிலை. ஐரோப்பாவின் வானிலை அட்லாண்டிக் பெருங்கடலால், குறிப்பாக கடற்கரை ஓரத்தில் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள போலாந்து மற்றும் ரஷ்யாவில் பிரான்ஸ் மற்றும் கிரேட் பிரிட்டனுடன் ஒப்பிடும்போது குளிர் அதிகமாக குளிர்காலமாக உள்ளது. ஐரோப்பாவின் வானிலையை கடல் எவ்வாறு பாதிக்கிறது என்பதை ஆராய்வோம். மேற்கு காற்று. மேற்கு காற்று ஐரோப்பாவிற்கு வெப்பத்தையும் ஈரப்பதத்தையும் தருகிறது. அதே சமயம் வளைகுடா நீரோடை கடலோர நீரை உறைய வைப்பதை தடுக்கிறது. இது வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் உள்ள துறைமுகங்களுக்கு ஆண்டு முழுவதும் கப்பல்களை பார்வையிட உதவுகிறது. மேற்கு காற்றால் கொண்டுவரப்பட்ட ஈரப்பதத்திலிருந்து வடகடலில் மீன்பிடி தொழில் பயனடைகிறது. இது ஐரோப்பிய உணவு முறைக்கு முக்கியமானது. மத்திய தரைக்கடல் நாடுகள். தெற்கு ஐரோப்பா மத்திய தரைக்கடலுக்கு அருகிலுள்ள மத்திய தரைக்கடல் பகுதி என்று அழைக்கப்படுகிறது. லேசான குளிர்காலம் மற்றும் வெப்பமான கோடை காலநிலை. ஆலிவ், அத்தி, திராட்சை மற்றும் ஆரஞ்சு போன்ற பழங்களை வளர்ப்பதற்கு ஏற்றது. ஐரோப்பாவின் பருவங்கள். குளிர்காலம், வசந்த காலம், கோடை மற்றும் இலையுதிர் காலம் ஒவ்வொன்றும் அதன் தனித்துவமான சுற்றுச்சூழல் மாற்றங்களுடன் விவசாயத்தில் விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. குளிர்காலத்தில் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் குளிர்ந்த வெப்பநிலை மற்றும் அவ்வப்போது பனிப்பொழிவு இருக்கும். மலைகள் அதிக பனியை பெறுகின்றன, மேலும் தாமதமான சூரிய உதயங்கள் மற்றும் சூரிய அஸ்தமனத்துடன் நாட்கள் குறைவாக இருக்கும். இலையுதிர் காலங்களில் மரங்கள் இலைகளை இழக்கின்றன. மார்ச் மாதத்தில் வசந்த காலம் நீண்ட நாட்களாக கொண்டு வருகிறது. பனி உருகும், துளிர்க்கும் மரங்கள், பூக்கும் பூக்கள் மற்றும் விவசாயிகள் பயிர்களை நடுவர். கோடையில் ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை சூரிய ஒளி மற்றும் நீண்ட நாட்கள் வட நாடுகளில் விவசாயத்திற்கு பயனளிக்கும். மிதமான வெப்பநிலை மற்றும் அவ்வப்போது மழை பொழிவது பயிர் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. இலையுதிர் காலத்தில் வானிலை மாறுகிறது மற்றும் இலைகள் வீழ்ச்சியடைகின்றன. பண்ணை வேலைகள் முடிவடைகின்றன. வைக்கோல் சேகரிக்கப்பட்டு மேலும் திராட்சை, மது,
ஜாம்கள், பழச்சாறுகள் மற்றும் பாதுகாப்பிற்காக அறுவடை செய்யப்படுகிறது. நிலம் மற்றும் விவசாயம். மாறிவரும் பருவங்களின் காரணமாக ஐரோப்பா ஆண்டு முழுவதும் வித்தியாசமாக தெரிகிறது. சராசரியாக நம் நாட்டில் ஆண்டுதோறும் 8 முதல் 10 மாதங்கள் வரை விவசாய பருவம் உள்ளது. இது பொதுவாக 6 முதல் 7 மாதங்கள் விவசாயம் செய்யும் பிரான்ஸ் மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகளை விட நீண்டது. ஐரோப்பிய சமவெளிகள் மற்றும் நதி பள்ளத்தாக்குகள், மலை மற்றும் ஆறுகள் காரணமாக விவசாயத்திற்கு வளமானவை. ஆனால் மலைகள் குறைந்த விவசாய நிலத்தை வழங்குகின்றன. ஐரோப்பாவில் குளிர்கால விவசாயம் கிழக்கு மற்றும் வடக்கில் ஒரு பயிர் மட்டுமே. ஆனால் தெற்கில் 2 பயிர்களை வளர்க்கலாம். ஐரோப்பாவின் சமவெளிகள் முதன்மையாக கோதுமை, மக்காச்சோளம், கம்பு, பார்லி மற்றும் ஓட் சாகுபடிக்கு முக்கிய உற்பத்தியாளர்களுடன் பயன்படுத்தப்படுகின்றன. தெற்கு ஐரோப்பா ஆப்பிள், பேரிக்காய், ஆரஞ்சு, பனை, ஆலிவ் போன்ற பழங்களில் நிபுணத்துவம் பெற்றது, குறிப்பாக ஒயின் உற்பத்திக்கான திராட்சை. விவசாய புரட்சி. ஐரோப்பாவில் விவசாய புரட்சி பெரிய அளவிலான விவசாயத்திற்கு வழிவகுத்தது. சிறு விவசாயிகளை இடம்பெயர்ந்து நகரங்களில் வேலை தேட தள்ளியது. ஐரோப்பிய பண்ணைகள். ஐரோப்பாவில் பெரிய பண்ணைகளில் விவசாயம் செய்யப்படுகிறது மற்றும் விசாலமான வீடுகள் மற்றும் விலங்குகள், தானிய சேமிப்பு, கோழி மற்றும் பன்றிகளுக்கு தனி பிரிவுகள் கொண்டுள்ளன. விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை விற்கவும், இறைச்சி, பாலாடை கட்டி மற்றும் மதுவை சேமிக்கவும் கனரக இயந்திரங்களை பயன்படுத்துகின்றனர். அவர்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை அருகிலுள்ள நகரங்களிலிருந்து பெறுகின்றனர். நவீன விவசாயம். ஐரோப்பாவில் விவசாயம் என்பது விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை விற்கும் மற்றும் தேவையான பொருட்களை வாங்கும் ஒரு வணிகமாகும். அவர்கள் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகின்றனர் மற்றும் கிராமப்புறங்களில் விவசாயத்தை தக்கவைக்க அரசாங்க மானியங்களை பெறுகின்றனர். கடல் வழிகளில் கண்டுபிடிப்பு. பல ஆசிய நாடுகளைப் போல் அல்லாமல் மேற்கு ஐரோப்பாவிற்கு வசதியான கடல் அணுகல் இருந்தது. திறமையான ஐரோப்பிய மாலுமிகள் இந்தியா மற்றும் சீனாவுடன் பட்டு மற்றும் மசாலா பொருட்களை 2 முக்கிய வழிகளில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான வர்த்தகமாக செய்தனர். ஒன்று மத்திய கிழக்கு, ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தான் வழியாக தரை வழியாகவும், மற்றொன்று செங்கடல் மற்றும் அரபிக் கடல் வழியாக கடல் வழியாகவும் வர்த்தகம் செய்தனர். முடிவு. ஐரோப்பாவின் இயற்கையான காடுகள், மலைகள், பரந்த சமவெளிகள், நீண்ட ஆறுகள், ஆழமான நீல கடல்கள் மற்றும் புத்துணர்ச்சியூட்டும் ஏரிகள்
ஆகியவற்றால் நிரம்பியுள்ளது.